திருப்பாவை பாசுரங்களின் ஒவ்வொரு பாடலிலும் ஆண்டாள் ஒரு உன்னதமான ஆன்மீக போதனையையும் பக்தியின் அழகையும் வெளிப்படுத்துகிறாள். 7வது பாசுரமான கீசு கீசென்றெங்கும் முழுமையாக பக்தியின் சாரத்தை விவரிக்கிறது. இதில் ஆண்டாள் குழுவில் உள்ள ஒருத்தியை எழுப்பி அவளை ஒருங்கிணைந்து பக்தி செய்வதற்கு தூண்டுகிறாள். இதை விரிவாக பார்க்கலாம். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம். பாடலின் தொடக்கம் இயற்கையின் எழுச்சியை வெளிப்படுத்துகிறது. மார்கழி காலத்தின் மங்களமான காலையில் ஆனை சாத்தான் குருவி போன்ற பறவைகள் கூட்டமாக கீசு கீசு என்று ஒலி செய்கின்றன. பறவைகளின் ஒலி இயற்கையின் விழிப்பு நேரத்தை அறிவிக்கிறது. இந்த இயற்கை ஒலிகள் பாட்சியாக எழுப்பும் அழைப்பு கூட இவளின் செவியில் சேரவில்லை. இந்த வரி பக்தருக்கு இயற்கையின் அழகை உணர்த்தும் முறை. பக்தியின் முன்னேற்பாடு என்பது இயற்கையையும் தெய்வீகத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் ஒரு பயணமாகும். பேய் பெண்ணே, குழுவில் உள்ள பெண்களில் ஒருத்தியை ஆண்டாள் பேய் பெண் என அழைக்கின்றாள். பேய் பெண் என்பது இங்கிருந்து பாவமாக இல்லாமல் பித்துநிலை கொண்ட பெண் என பொருள்படும். அந்த பெண்ணின் மனம் இறைவன் மீது முழுக்க மூழ்கி உலக விஷயங்களை மெய்யாகவே மறந்துவிட்டது. ஆதிக்குரல் ஆண்டாளின் தோழிகள் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் அநேகமாகவும் பேசுவதை இந்த வரிகள் காட்டுகின்றன. பக்தியில் உயர்ந்த நிலை அடைந்தவர்களை இந்த பாசுரம் மகிழ்ச்சியாக வாழ்த்துகிறது. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து ஆயர்கள் அணிந்துள்ள அழகிய ஆபரணங்கள் காசு மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட அணிகலன்களால் ஆனவை. இவை தயிரை கடைக்கும் போது ஒலிக்கின்றன. ஆயர் பெண்கள் தங்கள் கைகளை தொடர்ந்து மேலே கீழே நகர்த்தி தயிரை கடைக்கிறார்கள். அந்த ஒலி கூட இவளுக்கு செவியில் விழவில்லை. உலகின் ஒலிகள் கூட உண்மையான பக்தி அடைந்தவர்களை இடையூறாக்காது என்பதை காட்டும் உன்னதமான வரி. வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரரவம். ஆயர் பெண்களின் கூந்தலிலிருந்து வரும் வாசனையால் சூழல் மனம் கவரும். அவர்கள் தயிரை கடைக்கும் ஒலியும் சந்தோஷமானதாக இருக்கிறது. இந்த கோலாகலமும் அவரை விழிக்கச் செய்யவில்லை. இந்த வரிகள் ஆன்மீக வாழ்வில் உலகத்தின் அழகுகளையும் பக்தியின் ஒரு பகுதியாக பார்க்கும் பார்வையை உறுதி செய்கின்றன. நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, குழுவின் தலைவி, மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய தகுதி பெற்றவள். அவளே இன்னும் உறங்கிக் கிடக்கிறாள். அவளது நிலைமையை உன்னதமாக மாற்ற ஆண்டாள் மற்றும் மற்ற தோழிகள் அவளை ஊக்குவிக்கின்றனர். ஒவ்வொருவரும் தமது சமூகத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்கு முன்னோடி ஆக வேண்டும் என்பதை இங்கு குறிப்பிடுகிறது. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசியை வென்ற திருக்கண்ணன் அவன் பரம தெய்வீகத்தை பற்றிய பாடல்களை அவள் கேட்காமல் உறங்கிக் கிடப்பது அவற்றின் எதிர்ப்பாடாக மாறுகிறது. ஆதிக்குரல் பக்தர்கள் தங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் இறைவனை உணர்வதற்கான விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். தேசமுடையாய் என்பது ஒளி நிறைந்தவளே என்ற அர்த்தத்தை வழங்குகிறது. கதவை திற என்பது உடல் மற்றும் மனதை பக்திக்காக திறந்திடுமாறு கூறும் உன்னதமான அழைப்பு. ஆன்மீகத்தில் ஒளி என்பது அறிவின் குறியீடாக பார்க்கப்படுகிறது. இதை அடைய வேண்டும் என்பதையே திருப்பாவை அழைக்கின்றது. இயற்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் பக்திக்கு ஒரு குறியீடாகவே பயன்படுத்தப்படுகிறது. தனிப்பட்ட பக்தியுடன் மட்டுமல்லாமல் குழுவாக பக்தியில் ஈடுபடுவதன் முக்கியத்துவத்தை இந்த பாசுரம் எடுத்துக்காட்டுகிறது. உலக இன்பங்களில் மயங்காமல் பக்தியின் மார்க்கத்தில் மனதை செலுத்துமாறு ஊக்குவிக்கிறது. செயல்முறையில் பக்தி என்பது செயல்படுவதில் உள்ளது. இதற்காக ஒருவரின் சோம்பேறித்தன்மையை வென்று செயல்முறையில் இறங்க வேண்டும். பக்தியிலும் ஒற்றுமை மிக முக்கியம். இதன் மூலம் உயரிய ஆன்மீக நிலை எளிதில் அடையப்படும். இந்த பாசுரம் மார்கழி மாதத்தின் உன்னத பக்தி பாடல்களுள் ஒன்றாக விளங்குகிறது. இது எழுச்சியையும் விழிப்புணர்வையும் ஒரு சேர கொடுக்கும்.